Hello everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா important 5 mark discussion for public 2024. ஆமாங்க. So 12th standard students அதுவும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். So 12th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இப்ப இருக்கக்கூடிய நெசசிட்டி என்னன்னா 5 marks important questions கொடுத்தாச்சு, பட் கொடுத்தும் நோட்ஸ் இல்ல, ஒரு கைடு இல்ல, அப்படிதானே? So அதுக்கு நீங்க ஃபில் பண்ண நான் விட மாட்டேன். So உங்களுக்காக மட்டும்தான். So உங்களுக்கான 5 mark discussions, ஓகேங்களா? அதுக்குன்னு புக் ஃபுல்லா இருக்க 5 mark எடுத்துட்டு நான் வரல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 ஸ்டார் क्वेश्चंस தான் உங்களுக்காக. சோ பப்ளிக்குக்கான 5 ஸ்டார் क्वेश्चंस பார்ட் 1, சரிங்களா? சோ பகுதி 1. சோ 5 ஸ்டார் क्वेश्चंस. 5 ஸ்டார் क्वेश्चंस என்னென்ன அப்படினா 5 ஸ்டார் क्वेश्चंस ஒவ்வொரு சாப்டர்ல இருந்தும் எடுத்துறோம், சரிங்களா? ஓகே. சோ ஒரு சாப்டருக்கு 5 क्वेश्चन ஆமா? நோ 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 நோ. மொத்தமா சேர்த்தே ஒரு வால்யூம்க்கே 5 क्वेश्चंस எடுத்துட்டு வந்திருக்கேன், சரிங்களா? சோ இந்த 5 क्वेश्चंस இன்னைக்கு பார்த்தறலாம், ஓகேவா? சோ இன்னைக்கு அதனால தான் 5 மார்க் क्वेश्चन, அதுதான் 5 ஸ்டார் ஃபார் பப்ளிக். அதோட டிஸ்கஷன் மட்டும் தான் இன்னைக்கு, சரிங்களா? சோ இந்த क्वेश्चंस என் கூடயே நீங்க டிஸ்கஸ் பண்ணி பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படினா அடுத்த क्वेश्चंस அடுத்த செட் ஆஃப் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது பார்ட் 1. சோ பார்ட் 1 என் கூடயே சேர்ந்து நீங்க படிச்சிடணும், ஓகேவா? சோ ஓகே வந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? சோ ஓகே வந்தா கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் நான் பார்ட் 2 அப்லோட் பண்ணுவேன், இல்லனா பார்ட் 1 ஓட ஸ்டாப் பண்ணிடுவேன் ஸ்டூடண்ட்ஸ். சோ நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தா மட்டும் தான் நெக்ஸ்ட் பார்ட் வரும், ஓகேவா? ஓகே. சோ எடுத்துக்காட்டு 1.40ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா px plus by plus cz equal to 0 ன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ax plus qy plus cz equal to 0 ன்னு சொல்லிருக்காங்க. ax plus by plus rz equal to 0 ன்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி 3 சமன்பாடுகளோட தொகுப்பு கொடுத்துட்டு வெளிப்படையற்ற தீர்வு பெற்றுள்ளது, இது வந்து வெளிப்படையற்ற தீர்வு பெற்றிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் Pயும் Aவும் ஈக்குவல் கிடையாது, Qவும் Bயும் ஈக்குவல் கிடையாது, Rயும் Cயும் ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா P by P minus A plus Q by Q minus B plus R by R minus C equal to 2ன்னு நிறுவ சொல்லிருக்காங்க. சோ நம்ம நிறுவ வேண்டிய விஷயம் என்னதுங்க? இதுதான் நான் நிறுவ வேண்டிய விஷயம். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ 3 சமன்பாடுகள் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அந்த சமன்பாடுகளை எப்படி எடுத்துக்கலாம்? அந்த 3 சமன்பாடுகளை அப்படின்னா என்ன ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க? வெளிப்படையற்ற தீர்வு பெற்றுள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வெளிப்படையற்ற தீர்வு பெற்றுள்ளது அப்படின்னாவே டிட்டர்மினன்ட் போட்டுக்கணும். என்ன பண்ணிடணும்? டிட்டர்மினன்ட் போட்டுக்கணும். அந்த டிட்டர்மினன்ட்டுக்குள்ள கோடு போட்டுக்கணும், சரிங்களா? கோட்டுக்குள்ள எக்ஸோட கெழு, ஒய்யோட கெழு, செட்டோட கெழுவை லைனா போட்டுட்டு இருக்கணும். இங்க நமக்கு எவ்வளவு சமன்பாடு இருக்கு? 3 சமன்பாடுகள் இருக்கு. சோ 3 சமன்பாடுகளோட எக்ஸோட கெழு, ஒய்யோட கெழு, செட்டோட கெழுவை லைனா போட்டுக்கணும். எப்படி போடுறதுன்னு பாருங்களேன். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு? கெழுனா எக்ஸ் கூட இருக்குது, எக்ஸின் கெழுனா எக்ஸ் கூட இருக்குது, ஒய்யின் கெழுனா ஒய் கூட இருக்கிறது, ஜெட்டின் கெழுனா செட் கூட இருக்கிறது, சரிங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் சமன்பாட்டோட கெழு எடுத்துடலாம். சோ எக்ஸோட கெழு என்ன? பி இல்லையா? எக்ஸ் கூட இருக்கிறது பி. அடுத்தது ஒய்யோட கெழு என்னன்னு பாருங்க. ஒய்யோட கெழு வந்து பி. சோ பி போட்டுடலாம். சோ அடுத்தது பி. அடுத்தது ஜெட்டோட கெழு. ஜெட்டோட கெழு என்ன? சி. சோ அடுத்தது சி போட்டுடலாம், சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது சமன்பாடு. அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாட்டுல எடுக்கணும். எக்ஸோட கெழு என்ன? ஏ. சோ அது தூக்கி இங்க போட்டுடலாம். அடுத்தது ஒய்யோட கெழு என்ன? கியூ. சோ அடுத்தது கியூ போட்டுடலாம். அடுத்தது ஜெட்டோட கெழு என்ன? சி. சோ அடுத்தது சி போட்டுடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸோட கெழு என்ன? ஏ. சோ ஏவை போட்டுடலாம். அடுத்தது ஒய்யோட கெழு பி. சோ பி போட்டுடலாம். அடுத்தது சி ஆர் ஜெட்டோட கெழு ஆர். சோ அடுத்தது ஆர் போட்டுடலாம், சரிங்களா? சோ இந்த மாதிரி எல்லாமே போட்டாச்சு. இப்போ மாடுலஸை க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு 0 அந்த மட்டுமல்லியை க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 போட்டுறோம். புரிஞ்சுதுங்களா? ஏன் இது பண்றோம்? ஏன்னா வெளிப்படை தீர்வு பெற்றுள்ளதுன்னு கொடுத்துட்டாங்க. சோ கொடுத்தங்காட்டி எக்ஸோட கெழு, ஒய்யோட கெழு, செட்டோட கெழுவை 3 சமன்பாடுகள் இருந்தும் எடுத்து டிட்டர்மினன்ட் போட்டு ஈக்குவல் டு 0 மட்டுமல்லி போட்டு ஈக்குவல் டு 0க்கு சமப்படுத்திடணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இதுலதான் சந்தேகம் இருக்கா? சரி, இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பேரு R1, அதாவது ரோ 1 அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேரு R2, ரோ 2. இதுக்கு பேரு R3, ரோ 3. தெரியுதுங்களா? அவ்வளவுதாங்க. இது மட்டும் தெரிஞ்சாவே போதும், சரிங்களா? ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா R1 என்ன, R2 என்ன, R3 என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல? ஓகே. சோ இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா R2 இருக்கு இல்லைங்களா? R2. சோ அந்த R2 என்ன பண்ண போறேன்னா R2 மைனஸ் R1 போட போறேன். அந்த R2ல என்ன பண்ண போறேன்? R2 மைனஸ் R1 போட போறேன், சரிங்களா? சோ R2 மைனஸ் R1 போட்டா என்ன ஆகும்? P, B,
சி. இங்க R2ல R2 மைனஸ் R1 போட போறோம். R2ங்கிறது என்ன இதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இதான R2. ஓகே, சோ இப்போ R2ல என்ன பண்ண போறோம், R2 மைனஸ் R1 பண்ணி எழுத போறோம். R2 என்ன, இதுல A. சோ A தான் R2 மைனஸ் R1, அதுக்கு நேரா என்ன, இதுதான் R1 இல்லையா. சோ A க்கு நேரா R1 என்ன, P. அப்ப A மைனஸ் P. புரிஞ்சுதுங்களா எப்படி எழுதணும் என்ன. இப்ப இங்க என்ன வரும், A மைனஸ் P. அதை பண்ணிதான் இங்க எழுதணும் சரியா. அடுத்தது R2ல பாருங்க, அடுத்தது என்ன, Q. சோ Q போட்டுக்கலாம். அடுத்தது R1 என்ன, B இல்லையா. சோ அதுக்கு நேரா R1 என்ன, B. சோ அப்ப Q மைனஸ் B. புரிஞ்சுதுங்களா. சோ அதே மாதிரி இங்க Q மைனஸ் B எழுதிடணும். புரிஞ்சுதா. அடுத்தது இங்க என்ன இருக்கு, C மைனஸ், அதுக்கு நேரா R1ல என்ன இருக்கு, C. C மைனஸ் C 0. சோ அதை இங்க போட்டுறணும். புரிஞ்சுதுங்களா, சந்தேகம் இருக்கா. ஓகே, சோ அவ்வளவுதான். ஓகேவா. இப்போ R3 அப்படியே எழுதிடணும். R3ங்கிறது நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்தேன், மூன்றாவது இருக்கிறது இல்லையா. சோ R3 அப்படியே எழுதிடலாம், A B R. அதை அப்படியே எழுதியாச்சு, அதை எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம். புரிஞ்சுதுங்களா. ஓகே, சோ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா இந்த R3 தான் பண்ண போறோம் சரியா. R1 R2 அப்படியே வச்சுக்க போறோம். சோ அடுத்தது நமக்கு கிடைச்சிருக்க R1 R2 அப்படியே வச்சுக்கலாம். PBC by A minus P Q minus B 0 அப்படி வச்சுக்க போறோம். அடுத்தது R3ல வந்து பாத்தீங்கன்னா R3ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா R3 which implies R3 minus R1. R3ல என்ன பண்ண போறோம், R3 minus R1 போட போறோம். சோ R3 என்ன, A இல்லையா. R3 வந்து என்ன, A. எப்பவுமே ஒரு அடுத்தது நம்ம எழுதிட்டு இருக்கோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறதா பாக்கணும், ஃபர்ஸ்ட் இருந்து பாத்துட்டு வரக்கூடாது சரிங்களா. இப்ப மூன்றாவது இதுல எழுதிட்டு இருக்கோம், அப்ப ரெண்டாவது போய் பார்க்கணும். சோ இது மூன்றாவதுல சோ ரெண்டாவது என்ன பண்ணிருக்கோம், ரெண்டாவது தான் இந்த ஆபரேஷன்ஸ் ஃபுல்லா, இதான் ரெண்டாவது இல்லையா. சோ இத போய் பார்க்கணும் சரி. அதுக்கு முன்னாடி இருக்கிறதா பாத்துட்டு வரணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் போய் நீங்க பாத்துட்டு வரக்கூடாது. இப்ப R3 என்ன, R3 பாத்தீங்கன்னா A இருக்கு இல்லையா. சோ அப்ப A மைனஸ் R1 என்ன, இதுலயே R1 என்ன, P. சோ P A மைனஸ் P. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது R2 என்ன, B. R3லயே செகண்ட் என்ன, B. அடுத்து R1ல செகண்ட் என்ன, B. B மைனஸ் B 0. அடுத்தது இதுல R. R1ல தேர்ட் என்ன, C. R மைனஸ் C. புரிஞ்சுதுங்களா, சந்தேகம் இருக்கா, ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஓகே, சோ இப்ப இது எல்லாமே பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீ கேள்வியில பாருங்க, நமக்கு P மைனஸ் A Q மைனஸ் B R மைனஸ் C தான் இருக்கு. சோ இங்கெல்லாம் A மைனஸ் B Q மைனஸ் B அப்படி இருக்கு. இங்க இது Q மைனஸ் B கரெக்ட், R மைனஸ் C கரெக்ட், கொஸ்டினுக்கு ஏத்தாப்ல வந்துருச்சு. ஆனா நமக்கு இங்க P மைனஸ் A தான் இருக்கு, ஆனா இங்க என்ன இருக்கு, A மைனஸ் P இருக்கு. அப்ப மைனஸ் காமனா எடுத்துட்டா இந்த ரெண்டுல இருந்தும் மைனஸ் பொதுவா எடுத்துட்டா P மைனஸ் A வந்துருமா. மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிரும், பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் பொதுவா எடுத்தா இல்லையா. இப்ப நான் மைனஸ் பொதுவா எடுத்துட்டேன்னா மைனஸ் B பிளஸ் P ஆயிரும், பிளஸ் A மைனஸ் A ஆயிடும் இல்லீங்களா. ஓகே, சோ அப்ப இது எப்படி வரும், P மைனஸ் பொதுவா எடுத்துட்டோம்னா P மைனஸ் A, இங்கேயும் மைனஸ் பொதுவா எடுத்துட்டோம்னா P மைனஸ் A இல்லையா. ஓகே, சோ இங்க B, இங்க Q மைனஸ் B, இங்க 0, இங்க C, இங்க 0, இங்க R மைனஸ் C ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா. ஓகே, சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா C1 னா என்ன அப்படிங்கிற டவுட் வரும். C1 னா ஒண்ணு இல்லைங்க, காலம் 1. அதாவது இதுக்கு பேரு C1, இதுக்கு பேரு C2, இதுக்கு பேரு C3. எப்படி இது R1 R2 R3 ன்னு சொன்னோம், அதே மாதிரி இது C1 C2 C3. புரிஞ்சுதுங்களா. ஓகே, காலம் 1 காலம் 2 காலம் 3 ன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, இல்ல சந்தேகம் இருக்கா. ஓகே, இப்ப நான் C1ல இருந்து P மைனஸ் A பொதுவா வெளியே எடுக்கிறேன். C1ங்கிறது என்ன, இது. சோ இதுல இருந்து இதுதான் C1 இல்லையா. இந்த C1ல இருந்து P மைனஸ் A பொதுவா எடுக்கிறேன். இதுல P மைனஸ் A இருக்கு, இதுல P மைனஸ் A இருக்கு, ஆனா இதுல P மைனஸ் A இல்லையே, என்ன பண்றதுங்கிற சந்தேகம் வரும். P மைனஸ் A இல்லைன்னா அந்த இடத்துல P மைனஸ் A வால வகுத்தரணும், இல்லாததுக்கு P மைனஸ் A வால வகுத்தரணும், இருக்கிறதுல பொதுவா வெளியே எடுத்துடணும். புரிஞ்சுதுங்களா. ஓகே, சோ இப்ப இது வந்து P மைனஸ் A வெளியே எடுத்துடுறேன். P மைனஸ் A வெளியே எடுத்தனா எனக்கு என்ன இருக்கும், P மைனஸ் A வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், P இங்க வந்து P மைனஸ் A இல்ல, சோ அதால வகுத்தரணும். சோ இப்ப P by P மைனஸ் A. அடுத்தது இங்க P மைனஸ் A வெளியே எடுத்துட்டா அப்ப அங்க 1 ஆயிடும். சோ முன்னாடி ஒரு மைனஸ் இருக்காங்க T மைனஸ் 1. அடுத்தது அதே மாதிரி P மைனஸ் A வெளியே எடுத்துட்டா அங்க 1 ஆயிடும், முன்னாடி ஒரு மைனஸ் இருக்காங்க T மைனஸ் 1. புரிஞ்சுதுங்களா. ஓகே, அடுத்தது ரெண்டாவது C2 பார்க்கணும். அடுத்தது ரெண்டாவது C2 பார்க்கணும்.
C2 ல இருந்து Q மைனஸ் B பொதுவா எடுக்கிறேன். C2 ல இருந்து நான் என்ன பண்றேன், Q மைனஸ் B பொதுவா எடுத்துறேன். இப்ப இங்க இருந்து வந்துரும். ஆனா இங்கேயும் Q மைனஸ் B இல்ல, இங்கேயும் Q மைனஸ் B இல்ல. அப்ப அங்க அந்த இடத்துல Q மைனஸ் B ஆல வகுத்தரணும். புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப நான் Q மைனஸ் B பொதுவா எடுத்துறேன். Q மைனஸ் B பொதுவா வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இங்க என்ன இருக்கும், B பை Q மைனஸ் B இருக்கும். ஏன்னா இல்லாத இடத்துல வகுத்தரணும். B பை Q மைனஸ் B இருக்கும் இல்லையா? ஓகே, அடுத்தது பாருங்களேன். சோ இப்ப B by Q minus B வந்துருச்சா? அடுத்தது இங்க Q minus B பொதுவா வெளியே வந்துருச்சு. அந்த இடத்துல என்ன ஆயிடும், 1 ஆயிடும். அடுத்தது இங்க 0 கூட எதை வகுத்தாலும் 0 தான். சோ கண்ணை மூடிட்டு 0வே போட்டுடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது நல்லா கவனிங்க. அடுத்தது அடுத்தது C3 பார்க்கணும். இத பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம R மைனஸ் C பொதுவா எடுக்கிறோம். சோ இல்லாத இடம் இந்த ரெண்டுலயும் இல்ல, இதுல மட்டும்தான் இருக்கு. சோ அதுல எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல 1 ஆயிடும். இல்லாத இடத்துல R மைனஸ் C ஆல வகுத்தரணும்னு நான் சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லைங்களா? சோ R மைனஸ் C பொதுவா எடுத்துறோம். சோ ஃபர்ஸ்ட் மேல C தான் இருக்கு. சோ அப்ப அங்க R மைனஸ் C ஆல வகுக்கணும். C by R மைனஸ் C. அடுத்தது இங்க 0 கூட எதை வகுத்தாலும் 0 தான். அடுத்தது பாத்தீங்கன்னா R மைனஸ் C கூட R மைனஸ் C வகுத்தோம்னா 1 தான் வரும். R மைனஸ் C தான் பொதுவா எடுத்துட்டோமே. சோ அப்ப அந்த இடத்துல 1 ஆயிடும். ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? ஓகே, இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, இப்போ இது இந்த சைடுல எதுல இருக்கு, பெருக்கல்ல இருக்கு. இந்த ஃபுல்லா இதுல என்ன இருக்கு, பெருக்கல்ல இருக்கு. பெருக்கல்ல இருக்கு அந்த சைடு ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு வரும்போது பெருக்கல்ல இருக்கிறத ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு வரும்போது வகுத்தல்ல வந்துரும் இல்லீங்களா? இப்ப 0 கூட வகுத்தல்ல வந்தா 0 கூட எதை வகுத்தாலும் 0 தான். அப்ப அது அந்த சைடு வரும்போது 0 ஆயிடும் இல்லையா? சோ அப்ப P by P minus A, B by Q minus B, R by R minus C, -1 -1 1 0 0 1. இது வந்து 0. புரிஞ்சுதுங்களா? இது வந்து 0 ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ டிட்டர்மினன்ட் வாரியா அதை விரிச்சு எழுத போறோம். சரிங்களா? அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த P by P minus A எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், P by P minus A எடுத்துக்கணும். அப்போ P by P minus A டிட்டர்மினன்ட்டை விரிச்சு எழுதுவோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி. சோ பிளஸ் மைனஸ் பிளஸ், இதுதான் பிளஸ் மைனஸ் பிளஸ் ஈக்குவல் டு 0. இப்படிதான் எழுதிக்கணும். இப்ப P minus A எடுத்தீங்கன்னா அதனுடைய ரோ அதனுடைய காலத்தை அடிச்சிடணும். அதனுடைய ரோ அதனுடைய காலத்தை அடிச்சிடணும். அடிச்சுட்டு இப்போ மீதி இருக்கிறத பெருக்கணும். 1 1s ஆர் என்ன, 1. அடுத்தது கீழ இருந்து மேல பெருக்கும் போது மைனஸ் போகும். எப்பவுமே கீழ இருந்து போகும்போது மைனஸ் போகும். 0 into 0 0 minus 0. அடுத்தது ரெண்டாவது இப்ப P minus A. ஓகே, இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாவது பார்க்கணும். அதாவது Q by B by Q minus B பார்க்கணும். சோ இப்போ இந்த இடத்துல என்ன போட்டுறணும், B by Q minus B. சரியா? போட்டுக்கணும். போட்டுட்டு இப்ப அதே மாதிரி பண்ணா இதோட ரோவையும் இதோட காலத்தையும் அடிச்சிடணும். மீதி இருக்கிறத பெருக்கணும். மீதி இருக்கிறத பெருக்கணும் என்ன கிடைக்கும், 1 -1 into 1 -1. அடுத்தது -1 into 0 -0. கீழ இருந்து போடுங்காட்டி ஒரு மைனஸ் போகும், +0 ஆயிடும் இல்லையா? சோ +0. அடுத்தது மூணாவது எதை பார்க்கணும், R by R minus C பார்க்கணும். R by R minus C பார்த்தோம்னா அதோட ரோவையும் அதோட காலமையும் அடிச்சிடணும். இதோட ரோவையும் இதோட காலமையும் அடிச்சிடறேன். மீதி இருக்கிறத நான் பெருக்கணும் இல்லையா? சோ மீதி இருக்கிறத பெருக்கணும். -1 into 0 0. சோ அங்க என்ன எடுத்தோம், R by R minus C 0. அடுத்தது -1 into 1 -1. கீழ இருந்து ஒரு மைனஸ் போகும். எப்பவுமே கீழ இருந்து போகும்போது அப்ப +1 ஆயிடும். +1. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ இப்போ 1 minus 0 என்ன, 1 தானா? சோ இப்போ P by P minus A into 1 P by P minus A தான். சோ P by P minus A. இங்க மைனஸ்க்கு மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இங்க ஒரு -1 இருக்கு. சோ -1 plus 0 -1 தான். சோ B by Q minus B into -1 minus B by Q minus B இல்லையா? முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப பிளஸ் ஆயிடுமா? இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். சோ பிளஸ் B by Q minus B. அடுத்தது இங்க 0 plus 1 1 தான். சோ எது 1 கூட எதை பெருக்கினாலும் அதே தான் வரப்போகுது. சோ இப்ப R by R minus C equal to 0. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, இப்போ நம்மள என்ன நிறுவனமோ அதை போய் ஒரு தடவை பாருங்களேன். P by P minus A, Q by Q minus B, R by R minus C. சோ இங்க பாருங்களேன், P by P minus B. ஆனா அங்க Q by Q minus B இருந்துச்சு. இங்க என்ன இருந்துச்சு, R by R minus C இருந்துச்சு இல்லையா? இங்க மட்டும்
தப்பா இருக்கு. q by q minus b வரணும் இல்லையா? q by q minus b வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? இங்க பாருங்களேன், இங்க c by r minus c தானே இருக்கு. இங்க r by r minus c போடிச்சிருக்கோம். சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம். சோ சாரி, c போட்டுக்கோங்க சரியா? ஓகே. சோ அப்ப இங்க c வந்துரும். அப்ப இங்கேயும் c வந்துரும். அப்போ நம்மளோட ப்ரூஃப் பாருங்களேன், நம்ம நிறுவ சொன்னதும் அதுவும் பாருங்களேன், இது ரெண்டு மட்டும் மாறி இருக்கு இல்லையா? சோ மேல இருக்க ரெண்டு மட்டும் மாறி இருக்கு இல்லையா? சோ இந்த ரெண்டு மாறி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க q வரணும், இங்க r வரணும் இல்லையா? சோ அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க q வரணும், இங்க r வரணும் இல்லையா? ஓகே. சோ பிளஸ் q மைனஸ் q ஆல பண்ண போறோம். ஒரு பிளஸ் q ஒரு மைனஸ் q ஆல கூட்டி q ஆல கூட்டி கழிக்க போறோம் சரிங்களா? ஈஸியா சொல்லணும்னா p by p minus a அப்படியே எழுதிக்கோங்க. இங்க தானே பிரச்சனை, சோ அங்க தானே மாத்துறாங்க. என்ன வரணும்? q வரணும். அப்ப q ஆல கூட்டி q ஆல கழிச்சுக்கலாம். சோ இப்போ b, இப்போ ஒரு b இல்லைங்க, என்ன வேணா எடுத்துக்கோங்க. ஒரு s இருக்குன்னு வைங்களேன், அந்த s கூட ஒரு t கூட்டி ஒரு t கழிச்சிட்டீங்கன்னா, இப்ப t கூட்டி கழிச்சது போயிடும், s திருப்பி நமக்கு கிடைச்சிடும் இல்லையா? சோ அதே மாதிரிதான் நம்ம எது கூட்டி திருப்பி கழிச்சிட்டோம்னாலும் இருக்கிறது இருக்கிறபடிதான் இருக்கும், அதுல எந்த சேஞ்சஸும் நடக்காது இல்லைங்களா? சோ அதனாலதான் கூட்டி திருப்பி அதாலே கழிச்சிருது. ஓகேங்களா? சரி, இப்போ b இருக்கு. சோ அது என்ன பண்றோம்? q கூட்டி q கழிச்சிடலாம். சோ இப்போ q ஆல பிளஸ் பண்ணிக்கலாம், q ஆல மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் q ஆல பிளஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் q ஆல மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, பை q மைனஸ் b. அதே மாதிரி c ஆல r ஆல பிளஸ் பண்ணிக்கலாம், r ஆல மைனஸ் பண்ணிக்கலாம், பை r மைனஸ் c ஈக்குவல் டு 0. பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் பிளஸ் q மைனஸ் q ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ இந்த q பிளஸ் b க்கும், அதாவது இது எப்படின்னா, இன்னொரு ஸ்டெப் போட்டுக்கலாம், இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொரு ஸ்டெப் போட்டோம்னா p by p minus a p by p minus a plus q. இங்க இருந்து மைனஸ் காமன் எடுத்துடலாம். எங்க இருந்துன்னு பாருங்களேன். சோ இங்க இருந்து மைனஸ் காமன் எடுக்க போறோம். இதுல மைனஸ் காமன் எடுத்துட்டோம்னா பிளஸ் b மைனஸ் b ஆயிடும், பிளஸ் மைனஸ் q பிளஸ் q ஆயிடும் சரிங்களா? மைனஸ் பொதுவா வெளியே எடுக்கும் போது பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடும், மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிடும். சோ நான் இந்த இடத்துல மைனஸ் காமன் எடுக்கிறேன். மைனஸ் காமன் எடுத்தனா என்ன ஆகும்? மைனஸ் பொதுவா எடுத்துட்டேன்னா என்ன ஆகும்? இந்த பிளஸ் b மைனஸ் b ஆயிடும், மைனஸ் q பிளஸ் q ஆயிடும். சோ இப்ப q மைனஸ் b ஆயிடும் இல்லையா? பை கீழே என்ன இருக்கு? q மைனஸ் b பிளஸ் அதே மாதிரிதான் ஆர்க்கு பண்ண போறோம். சோ இந்த இடத்துல மைனஸ் காமன் எடுக்க போறோம். மைனஸ் இந்த இடத்துல பொதுவா எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? ஆர் மைனஸ் பொதுவா எடுத்துட்டா பிளஸ் பிளஸ் சி மைனஸ் சி ஆயிடும், மைனஸ் ஆர் பிளஸ் ஆர் ஆயிடும். சோ ஆர் மைனஸ் சி பை கீழே என்ன இருக்கு? ஆர் மைனஸ் சி ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்ப நல்லா கவனிங்களேன். சோ இந்த q-க்கும் இந்த q மைனஸ் b வரும், இந்த q மைனஸ் b க்கும் இந்த q மைனஸ் b வரும். அதே மாதிரி r-க்கும் இந்த r மைனஸ் c வரும், இந்த r மைனஸ் c-க்கும் r மைனஸ் c வரும் இல்லையா? ரெண்டுக்குமே போகும் இல்லையா? சோ பிரிச்சு எழுதிக்கலாமா தனித்தனியா? எப்படி எழுதிக்கலாம்? p by p minus a plus q by q minus b minus q minus b by q minus b plus r by r minus c minus r minus c by r minus c equal to 0. வருங்களா? சோ தனித்தனியா பிரிச்சுக்கிட்டோம். இது வந்து ஒவ்வொன்றுக்கும் போகும், இதுக்கு போகும், இதுக்கு போகும், இதுக்கு போகும், இதுக்கு போகும், அதுபடி பிரிச்சிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இது ஒரே மாதிரி கட்டி அடிச்சிரும் 1 வந்துரும், இது ஒரே மாதிரி கட்டி அடிச்சிரும் 1 வந்துரும் இல்லையா? ஓகே. சோ p by p minus a plus q by q minus b plus r by r minus c. இங்க ஒரு -1, இங்க ஒரு -1 இருக்கு, இங்க ஒரு -1, இங்க ஒரு -1. அப்ப -1 -2 equal to 0. -2 வெளியே போச்சுன்னா +2. So p by p minus a plus q by q minus b plus r by r minus c equal to 2. -2 வெளியே போச்சுன்னா +2. புரிஞ்சுதுங்களா? ஏதா டவுட் இருக்கா? ஓகே. சோ இப்ப நிறுவ வேண்டியதை போய் பாருங்களேன், இருக்கா? சோ நம்ம நிறுவ வேண்டியதும் நம்ம நிறுவி இருக்கிறதும் சமமா இருக்கா? ஓகே. சோ இது சந்தேகம் இருக்கா இந்த கேள்வியில? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சோ யாருக்கும் தெரியாம ஒரு ஓரத்துல இந்த கேள்வி மறைஞ்சிருக்கும், ஆனா இது ரொம்ப 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 முக்கியமான கேள்வி சரிங்களா? ஓகே, நல்லா பாத்துருங்க. சோ பயிற்சி 1.7ஓட எடுத்துக்காட்டு தான் இது சரிங்களா? ஓகே. சோ உங்களுக்காக அடுத்த கோல்டன் ஸ்டார் கேள்வி என்ன? எடுத்துக்காட்டு 1.34 இருக்கக்கூடிய கேள்விதான் சரிங்களா? சோ இந்த கேள்வியை நான் சொல்லி தரும் போதே நீங்க 1.6ல
1.6ல ரெண்டாவது மூன்றாவது கேள்வியும் நீங்க பாத்துடணும். பயிற்சி 1.6ல இருக்கக்கூடிய ரெண்டாவது மூன்றாவது கேள்விய கையோட இந்த நான் கேள்வி சொல்லி கொடுத்த உடனே நீங்க போய் அந்த ரெண்டாவது மூன்றாவது கேள்வியை ஒரு தடவை பார்த்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? ஓகேவா? ஓகே. சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இதுல நீங்க கேட்கலாம். சோ கையோட இந்த கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம்னா கண்டிப்பா பப்ளிக்கு ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? சோ இப்ப இந்த 4 கொஸ்டின்ஸ் பார்த்தாவே அட்டன் பண்ணிடலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். நிச்சயமா லாம்டா மியூல இருந்து தான் கொஸ்டின் வரணுங்க. சரியா? ஓகே. சோ எடுத்துக்காட்டு 1.34. சோ அதுல பாத்தீங்கன்னா லாம்டா மியூவோட எந்த மதிப்புகளுக்கெல்லாம் ஒரு 3 சமன்பாடுகள் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு யாதொரு தீர்வும் பெற்றிராது ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் எண்ணிக்கையற்ற தீர்வை பெற்றிருக்கும் என்பதனை சரிபார்க்க இல்லைன்னா ஆராய்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. சோ 3 சமன்பாடு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? ஓகே. சோ இங்க இருக்கக்கூடிய சமமாறிகளோட எண்ணிக்கை என்ன? மாறிகளோட எண்ணிக்கை என்ன? மாறிகள்னா கான்ஸ்டன்ஸ், அதாவது மாறிகள் அப்படிங்கும் போது இந்த மாறிகள்னா கான்ஸ்டன்ட், மாறிலிகள்னா வேரியபிள்ஸ். மாறிலிகள் அப்படிங்கிறது இந்த எக்ஸ் ஒய் செட்டை சொல்லக்கூடியதான். இப்ப எக்ஸ் ஒய் செட்னு 3 இருக்கு மாறிலிகள் இல்லையா? சோ மாறிலிகளின் எண்ணிக்கை என்ன? 3. சோ மாறிலிகளின் எண்ணிக்கை 3. அதை நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. மாறிலிகளின் எண்ணிக்கை 3. சரிங்களா? ஏன் 3 போட்டிருக்கோம் தெரிஞ்சதா? எக்ஸ் ஒய் செட் அப்படிங்கிற 3 இருக்கு. சோ அதனாலதான் மாறிலிகளின் எண்ணிக்கை 3 போட்டிருக்கோம். ஓகேவா? சோ நம்ம மாறிலிகளோட எண்ணிக்கை எழுதியாச்சு. சோ இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இது எந்த வடிவத்துல எழுதணும் அப்படின்னா ax ஈக்குவல் டு b. ஃபர்ஸ்ட் ax b என்னன்னு தெரிஞ்சுட்டு a by b வடிவத்துல எழுதணும். சரிங்களா? சோ அதன a அதன x அதன b அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? சோ அது என்னங்கிறது தெளிவா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் a எப்படி எழுதணும் அப்படின்னா a அப்படிங்கிறது எப்படி எழுதணும்னா இந்த xy செட்டோட கெழுக்கள் தான் a. சரிங்களா? சோ xy செட்டோட கெழுக்கள் என்ன? ஃபர்ஸ்ட் சமன்பாடு எடுங்களேன். சோ அதோட x ஓட கெழு என்ன? x கூட இருக்கிறது தான் கெழுன்னு சொல்லக்கூடியது. x கூட என்ன இருக்கு? 1. சோ 1 x கூட எது இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தங்க. சரிங்களா? ஓகே. சோ அடுத்தது y கூட என்ன இருக்கு? 2 இருக்கு. சோ அடுத்தது 2. அடுத்தது z கூட எதுவுமே இல்லை. சோ 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? ஓகே. அடுத்தது ரெண்டாவது சமன்பாடு போயிடணும். அப்ப ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிறது எடுக்கக்கூடாது, அதையே கிடையாது. சரிங்களா? ஓகே. அடுத்த சமன்பாடு போயிடணும். எக்ஸ் ஒய் செட்டோட கெழு மட்டும் தான் எடுக்கணும், அது மட்டும் தான் ஏ. சரிங்களா? ஓகே. சோ எக்ஸ் கூட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. சோ 1 இருக்கிறதா அர்த்தம். அடுத்தது 1. அடுத்தது ஒய் கூட எதுவுமே இல்ல, 1 இருக்கிறதா அர்த்தம். சோ 1. அடுத்தது z கூட லாம்டா இருக்கு. சோ லாம்டா. அடுத்தது சமன்பாடு அடுத்தது போயிடணும். எக்ஸ் கூட 1. அடுத்தது ஒய் கூட இருக்கிறது 3. அடுத்தது z கூட இருக்கிறது -5. அந்த மைனஸ் வந்தா மைனஸ் குறியீடோட சேர்த்து எடுக்கணும். சரிங்களா? -5. சரி. இப்ப x என்ன? கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது என்ன? கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது என்னென்ன மாறிலிகள் இங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறதா. இங்க என்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க? எக்ஸ் ஒய் செட் 3 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த லாம்டா மியூ அப்படிங்கறதெல்லாம் வந்து அது வேற சேர்ந்தது. சரிங்களா? சோ வேரியபிள்னா எக்ஸ் ஒய் செட் சமன்பாட்டுக்குள்ள இதெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. எக்ஸ் ஒய் செட் இல்லையா? சோ 3 தான். இப்ப எக்ஸ் ஒய் செட். சரியா? ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா b எடுக்கணும் இல்லையா? சோ கேபிட்டல் B. Bங்கிறது என்னன்னா ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான். சரிங்களா? சோ ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு? 7 mu 5. 7 mu 5. புரிஞ்சுதுங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ இந்த 3 எடுத்தாச்சு இல்லையா? a என்ன x என்ன b என்ன தெரிஞ்சிச்சு. இப்ப இது என்ன வடிவத்துல எழுதணும்? a by b வடிவத்துல எழுதணும். எப்படி எழுதணும்? a by b இந்த வடிவத்துல எழுதணும். ஃபர்ஸ்ட் a ஓரதா எழுதிடலாம். a ஓரது என்ன? சோ ஃபர்ஸ்ட் a வை எழுதிக்கலாம். சோ a என்னன்னா 1 2 1. அடுத்தது 1 1 லாம்டா 1 3 -5 1 3 -5 by b ஓடது என்னங்க? சோ b ஓடது 7 mu 5 7 mu 5. b ஓடது எடுத்தாச்சு. ஓகேவா? சோ a ஓடது b ஓடது எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிச்சுல? ஓகே. சோ இதுல a ஓட தரம் a by b ஓட தரம்னு ஒரு இது வரும். சரிங்களா? சோ a ஓட தரம்னா இதோட தரம் மட்டும் இது வந்து a ஓட தரம்னு சொல்றது. சரிங்களா? a ஓட தரம்னா இது ஃபர்ஸ்ட் இது மட்டும்.
இதே a by b யோட தரம் அப்படின்னா என்னது அப்படின்னா இத ஃபுல்லா எடுத்தோம்னா அது a by b யோட தரம். புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கோடு வரைக்கும் எடுத்தா a ஓட தரம், கோட்டோட சேர்த்தி ஃபுல்லா எடுத்தா a by b யோட தரம். புரிஞ்சுதுங்களா? சோ அத தெரிஞ்சுக்கோங்க, நான் என்னங்கறத நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே, இப்ப a by b எடுத்தாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லாம்டா மியூ எல்லாம் இருக்குல்ல, இது எப்பவுமே கடைசி ரோல தான் இருக்கணும், எப்பவுமே நடுவுலயோ ஃபர்ஸ்ட்லயோ இருக்க கூடாது. சோ கடைசி ரோக்கு கொண்டு வந்துருங்க. சரியா? சோ இப்ப கடைசிக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? R2வையும் R3யையும் எடுத்த மாத்திக்கணும். நான் உங்களுக்கு சொல்லிக்கேன் R1 இது R2 இது R3ன்னு சொல்லிட்டு. இப்ப R2வையும் R3யையும் எடுத்த மாத்திக்க போறோம். R2வையும் R3யையும் இடத்த மாத்திக்க போறோம். சரிங்களா? சோ R2ல இருக்கிறது அப்படியே R3க்கு வந்துரும், R3ல இருக்கிறது அப்படியே R2க்கு போயிடும். சரியா? ஓகே, சோ அப்போ 1 2 1 7 அப்படியே R3ல இருக்கிறது மேல போயிடும், R2ல இருக்கிறது கீழே வந்துரும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா R2வையும் R3யும் எடுத்த மாத்தியாச்சு. இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் நோக்கம் எதுல இருக்கணும்னா இத 0 பண்ணும், L ஷேப்ல 0 பண்ணும். அதாவது இந்த ஷேப்ல நம்ம 0 பண்ணும். ஓகேவா? சோ செகண்ட்ல ஃபர்ஸ்ட் 0 பண்ணும், தேர்ட்ல ஃபர்ஸ்ட் 0 பண்ணும், தேர்ட்ல செகண்டையும் 0 பண்ணும். சரிங்களா? இதெல்லாம் 0 பண்ணாதான் கிட்டத்தட்ட ஆன்சருக்கு நெருங்க முடியும். சரிங்களா? எப்படி 0 பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? சாரி, ஓகே. இப்போ எப்படி 0 பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் R1 அப்படியே எழுதிருங்க, அதுல எந்த தப்பும் வராது. R1 அப்படியே எழுதிருங்க. 1 2 1 7. ஓகேவா? இப்ப R2 இருக்குல்ல, சோ ஃபர்ஸ்ட் எனக்கும் இததான் 0 பண்றதுல இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்து 0 பண்றேன், இதை எடுத்து 0 பண்றேன்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் இதை 0 பண்ணும், செகண்ட் ரோவை தான் ஃபர்ஸ்ட் 0 பண்ணும், இதான் நான் ஃபர்ஸ்ட் 0 பண்ணும். சரிங்களா? அதை 0 பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? R1 கூட R1 கூட மைனஸ் பண்ணிக்கலாமா? இதுக்கு நேர் மைனஸ் ஆகும் போது 1 - 1 0 ஆயிடுமா? ஓகேவா? சோ அப்போ R2 which implies R2ல என்ன பண்றோம்னா R2வை R1ல மைனஸ் பண்றோம். ஓகேவா? சோ அப்போ 1 - 1 0 ஆயிடும். அடுத்தது 3 - 2 1 ஆயிடும். அடுத்தது -5 - 1 -6 ஆயிடும். அடுத்தது 5 - 7 -2 வந்துரும் இல்லையா? ஓகே, சோ அடுத்தது 1 1 லாம்டா மியூவை அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்த நோக்கம் நமக்கு எதுல இருக்கணும்? இந்த 1 0 பண்றதுல தான் இருக்கணும். எல் ஷேப்ல 0 பண்ணும். ஃபர்ஸ்ட் இத 0 பண்ணிட்டு அப்புறம் இத 0 பண்ணிட்டு அப்புறம் இத 0 பண்ணும். எல் ஷேப்ல 0 பண்ணும். சரிங்களா? ஓகே, சோ அடுத்தது இத 0 பண்ணும், இத 0 பண்ணும். அப்ப என்ன பண்ணலாம்? 1 2 1 7 R3ல R3 minus R1 ன்னு போட்டுக்கலாம். R3 minus R1. இப்ப அதை எடுத்து 0 பண்ணும். இப்ப R3 minus R1 போட்டா இது 0 ஆயிரும்ல. அப்ப என்ன ஆகும்? R2 அப்படியே எழுதிக்கலாம், டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. R3 R1 கூட மைனஸ் பண்ணும். அப்போ 1 - 1 0, 1 - 2 -1, lambda -1 lambda -1, mu -7 mu -7 தான். புரிஞ்சுதுங்களா? எதை சந்தேகம் இருக்கா? இல்ல. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, இப்போ அடுத்த நோக்கம் எதுல இருக்கணும்? இது 0 பண்ணும் இல்லையா? சோ இத 0 பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? R2 கூட பிளஸ் பண்ணாவே போதும். ஏன்னா இங்க 1 இருக்கு. அப்ப இது கூட பிளஸ் பண்ணாவே -1 + 1 0 ஆயிடும் இல்லையா? சோ இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்? R3ய R2 கூட பிளஸ் பண்ண போறோம். R3ய R3 plus R2னு போட போறோம். சரிங்களா? ஓகே, சோ இப்ப 1 2 1 7 0 1 -6 -2 0 -1 + 1 0 ஆயிடும். lambda -1 -6. இப்ப lambda -1 -6 அடுத்த ஸ்டெப்ல போட்டுக்கலாம். அது அடுத்தது mu -7 -2 ஆயிடும் இல்லையா? ஓகே, சோ இப்போ இது கூட இந்த பிளஸ் தானே பண்ணிட்டு வரோம். ஓகேவா? ஓகே, சோ அடுத்தது பாருங்களேன் எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் இத அப்படியே எழுதிடலாம். 1 2 1 7 அடுத்தது 0 1 -6 0 1 -6 -2 அடுத்தது 0 0 lambda -1 -6 -7, so lambda -7 அடுத்தது mu -7 -2 -9, mu -9 -7 -2 minus into minus plus, so ரெண்டு நம்பரையும் கூட்டி முன்னாடி ஒரு மைனஸ் போட்டு எழுதுனா போதும். சரிங்களா? அதே மாதிரி இங்க ரெண்டு நம்பரையும் கூட்டி முன்னாடி ஒரு மைனஸ் போட்டு எழுதுனா, ரெண்டு நம்பர் மைனஸ்ல இருந்துச்சுன்னா ரெண்டு நம்பரையும் கூட்டி முன்னாடி ஒரு மைனஸ் போட்டு எழுதுனா முடிஞ்சது. சரிங்களா? இங்க பாருங்க 7 மைனஸ்ல இருக்கு, 2 மைனஸ்ல இருக்கு.
7 2 கூட்டினா 9, முன்னாடி ஒரு 9 மைனஸ் போட்டுறதுன்னா முடிஞ்சது. சரிங்களா? ஓகே, சோ இப்போ கொண்டு வந்தாச்சு. சோ இப்போ என்ன வடிவத்துக்கு கொண்டு வந்தாச்சு? ஏறுபடி வடிவத்துக்கு வந்தாச்சு இல்லையா? சோ இந்த வடிவம் ஏறுபடி வடிவம். ஓகே, சோ இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, சோ அவங்க 3 கேள்விகள் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? யாதொரு தீர்வும் பெற்றிராது, ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும், எண்ணிக்கையற்ற தீர்வை பெற்றிருக்கும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? யாதொரு தீர்வும் பெற்றிராது. சோ இப்ப இது வரைக்கும் நிறுத்திட்டு இப்ப ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன? யாதொரு தீர்வும் பெற்றிராது இல்லையா? சோ யாதொரு தீர்வும் பெற்றிராதுன்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்ப யாதொரு தீர்வும் பெற்றிராதுன்னா நம்ம லாம்டா மைனஸ் 7ஐயும் மியூ மைனஸ் 9, சோ ரெண்டையுமே மியூ மைனஸ் 9 ரெண்டையுமே 0க்கு சமப்படுத்தணுங்கிறது கிடையாது. மியூ லாம்டா ஈக்குவல் டு 7 அப்படியே வச்சுக்கலாம். லாம்டா வந்து மைனஸ் 7 வெளியே போச்சுன்னா பிளஸ் 7, சோ லாம்டாக்கு 7 போட்டுக்கலாம், லாம்டாக்கு 7 போட்டுக்கலாம். ஆனா மியூ மைனஸ் 9 வந்து மியூ வந்து நாட் ஈக்குவல் டு 9. மியூ வந்து 9க்கு ஈக்குவேட் பண்ணக்கூடாது. சோ மியூ மைனஸ் 9 வெளியே போனா பிளஸ் 9, மியூக்கு 9 வந்துடும். சோ மியூக்கு 9 போடாம லாம்டாக்கு மட்டும் 7, ஏதேனும் ஒண்ணு போட்டுட்டு ஒண்ணு ஸ்டாப் பண்ணும். நான் லாம்டாவை போட்டு மியூவை ஸ்டாப் பண்றேன். சரிங்களா? இப்ப நான் லாம்டாக்கு 7 போட்டுட்டு மியூவை ஸ்டாப் பண்றேன். லாம்டாக்கு 7 போட்டேன்னா என்ன ஆகும்? 7 மைனஸ் 7 0 ஆயிடுமா? லாம்டாக்கு 7 போட்டேன்னா 7 மைனஸ் ஏற்கனவே மைனஸ் 7 இருக்கு, 7 மைனஸ் 7 0 ஆயிடும். அப்போ எல்லாமே 0வா இருந்தா அந்த நிறை ஆபூஜ்ய நிறையா பூஜ்ய நிறையா? பூஜ்ய நிறை. ஆனா ஏக்கு மட்டும் பார்க்கும்போது பூஜ்ய நிறை, ஏ பை பிக்கு பார்க்கும்போது ஆபூஜ்ய நிறை இல்லையா? ஒரு நிறையில ஏதேனும் ஒரு எண் வந்தாலும் 0 இல்லாம 1 வந்தாலும் அது ஆபூஜ்ய நிறை தான் கணக்கு எடுத்துக்கப்படும் இல்லையா? ஓகே, சோ இப்ப லாம்டா ஈக்குவல் டு 7, மியூ ஈக்குவல் டு 9 போட்டேன். அப்போ எனக்கு ரேங்க் ஆஃப் ஏ எப்படி கிடைக்கும்? ஏ ஓட தரம், அணித்தரம், ஏவோட அணித்தரம் எப்படி இருக்கும்? ஏவோடதுனா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இது மட்டும் பார்த்தா போதும். இப்ப நான் லாம்டாக்கு 7 போடுறேன், 7 மைனஸ் 7 0 ஆயிடும். அப்போ கீழே ஒரு பூஜ்ய நிறை வந்துருச்சு. பூஜ்ய நிறை வந்து அது கணக்கு எடுத்துக்க கூடாது, ஆபூஜ்ய நிறைகளை தான் கணக்கு எடுத்துக்கணும். ஆபூஜ்ய நிறைகள் எவ்வளவு? 1 2, 2 ஆபூஜ்ய நிறைகள் தான். இது பூஜ்ய நிறை ஆயிடும். அப்போ ஏவோட அணித்தரம் என்ன? 2. அதே மாதிரி ஏ பை பிக்கு பார்க்கணும். சரிங்களா? சோ இப்ப ஏ பை பிக்கு பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? ஏ பை பினா ஃபுல்லா பார்க்கணும், இந்த 3யுமே பார்க்கணும் இல்லையா? சோ 3யுமே பார்க்கும்போது இங்க நம்ம மியூக்கு 9 போடல, சோ லாம்டாக்கு தான் 7 போட்டிருக்கோம். அப்ப மியூக்கு 9 போடல அப்படின்னா சோ இங்க 9 வந்து மியூ நாட் ஈக்குவல் டு 9, மியூக்கு 9 போடக்கூடாது. சோ இப்ப மியூக்கு 9 போடலன்னா என்ன ஆகும்? இது 0 ஆகாது. சோ அப்ப இது ஃபுல்லா பார்க்கணும். இப்போ இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு 0 ஆகல. சோ அப்போ இந்த இடத்துல இது 0 ஆச்சா, இது 0 ஆகல. அப்போ அது ஒரு ஆபூஜ்ய நிறைனா கணக்கெடுக்கப்படும். ஒரு நிறையில ஒரு எண் 0 இல்லாம இருந்தாலும் அது ஆபூஜ்ய நிறை தான். சரிங்களா? அப்ப இது 0 இல்லாம இருக்கு. சோ அப்ப இது ஒரு ஆபூஜ்ய நிறை, இது ஒரு ஆபூஜ்ய நிறை, இது ஒரு ஆபூஜ்ய நிறை. அப்ப 3 நிறைகள் வரும் இல்லையா? சோ அப்ப இதுக்கு என்னது? 3. இப்போ ஏவும் ஏ பை பியுமே சமமா இல்ல. அப்போ ஏவின் அணித்தரமும் ஏ பை பியின் அணித்தரமும் சமம் இல்ல. சோ அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்? யாதொரு தீர்வும் பெற்றிராதுன்னு சொல்லிடலாம். எனவே இத்தொகுப்பானது யாதொரு தீர்வும் பெற்றிராதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒருங்கமைவற்றதுன்னு சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்? ஒருங்கமைவற்றது அப்படின்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதா? ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தாங்க? கேள்வியில போய் பார்த்தா தெரியும். சோ ரெண்டாவது நம்மள என்ன சொல்லியிருந்தாங்க? ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும். ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும்னா எப்படி போடலாம்? அதே மாதிரி இப்ப மியூ லாம்டா ஈக்குவல் டு 7, மியூ நாட் ஈக்குவல் டு 9 போட்டோமா? இப்போ மியூக்கு 9 போட்டுட்டு லாம்டாக்கு நாட் ஈக்குவல் டு 7 போடணும். அப்படியே மாத்தி போடணும். சரியா? ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும். ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்? லாம்டாக்கு 7 போடாம மியூக்கு 9 போட்டுடலாம். சோ மியூக்கு 9 போட்டோம்னா என்ன ஆகும்? இதுல போய் பார்க்கணும். சோ இப்போ இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ மியூக்கு 9 போடுறோம். சோ லாம்டாக்கு 7 போடல. சோ அப்போ ரேங்க் ஏவோட அணித்தரம் எப்படி இருக்கும்?
லாம்டாக்கு 7 போடல. சோ ஏவோட அணித்தரம்னா நம்ம இதை மட்டும் பார்த்தா போதும் இல்லையா. சோ லாம்டாக்கு நான் 7 போடல, அப்ப அப்படியேதான் இருக்கு. அப்போ ஆபூஜ்ய நிறை தான், மூணுமே ஆபூஜ்ய நிறை தான், பூஜ்ய நிறை கிடையாது. ஏன்னா ஃபுல்லா 0 வந்ததான் பூஜ்ய நிறை, மூணுமே ஆபூஜ்ய நிறை தான். சோ அப்ப 3. அடுத்தது a by b பார்க்கணும். a by b பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? a by b னா ஃபுல்லா பார்க்கணும் இல்லையா. ஃபுல்லா பார்த்தா மியூக்கு மட்டும் 9 போட்டுக்கிறோம். அப்ப 9 - 9 0 ஆயிடும். ஆனா இங்க 0 ஆகல. ஏதேனும் ஒரு எண் வந்து 0 இல்லாம இருந்தாலும் அது ஆபூஜ்ய நிறை தான் இல்லையா. சோ அப்ப இங்க ஒரு ஆபூஜ்ய நிறை, இங்க ஒரு ஆபூஜ்ய நிறை, இங்க ஒரு ஆபூஜ்ய நிறை, 3. அப்ப a by b யும் 3 தான். சோ அப்ப a by b யும் 3 தான். அப்ப இது வந்து என்ன சொல்லிடலாம்? இத்தொகுப்பானது ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் அல்லது ஒருங்கமைவு உடையது மற்றும் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும்னு சொல்லிடலாம். சோ இதுல என்ன சொல்லணும்? ஏவோட அணித்தரம், a by b யோட அணித்தரம், மாறிகளின் எண்ணிக்கை மூணுமே என்னதுங்க? சமமா இருக்கு. சோ இப்ப மூணுமே சமமா இருக்கங்காட்டி கண்டிப்பா இத்தொகுப்பானது ஒருங்கமைவுடையது மற்றும் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும். ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும். சரிங்களா. சோ இத்தொகுப்பானது ஒருங்கமை உடையது மற்றும் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா எண்ணிக்கையற்ற தீர்வை பெற்றிருக்கும்னு சொல்லணும். அடுத்தது என்ன சொல்லணும்? எண்ணிக்கையற்ற தீர்வை பெற்றிருக்கும். எண்ணிக்கையற்ற தீர்வை பெற்றிருக்கும்னா நிறைய தீர்வு. அப்போ லாம்டாக்கு 7 போட்டுறணும், மியூக்கு 9 போட்டுறணும். சோ அப்படி போட்டோம்னா ஏவோட அணித்தரம் எப்படி இருக்கும்? ஏவோட அணித்தரம்னா ஏ மட்டும் பார்க்கணும் இல்லையா. இப்போ ஏவோடது மட்டும் பார்க்கணும். ஏவோடதுனா இதை மட்டும் பார்த்தா போதும். இப்ப நான் லாம்டாக்கு 7 போட்டுறேன். சோ லாம்டாக்கு 7 போட்டேன்னா 7 - 7 0 ஆயிடும். அப்ப இதுல என்ன வரும்? 2 தான் வரும் இல்லையா. ஏன்னா இது 0 ஆயிடுச்சுன்னா இது 0 ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? இது பூஜ்ய நிறை ஆயிடும். ஆனா ஆபூஜ்ய நிறை தான் எடுக்கணும். சோ 1 2 தான் வரும். அப்ப ஏவோட அணித்தரம் 2. a by b யோட அணித்தரம் பார்த்தோம்னா a by b யோட அணித்தரம் பாத்தீங்கன்னா என்ன வரும்? மியூக்கு 9 போட்டுருவோம். சோ அப்ப மியூக்கு 9 போடும்போது 9 - 9 இதுவும் 0 ஆயிடும் இல்லையா. சோ அப்ப இதுவும் 0 ஆயிடும். அப்ப இது ஃபுல்லாமே பூஜ்ய நிறையா மாறிடும். சோ அப்ப ஆபூஜ்ய நிறை என்னென்ன? 1 2. இந்த 2 மட்டும் தான் ஆபூஜ்ய நிறை. ஏன்னா இதுவும் பூஜ்ய நிறைக்கு போயிடும் இல்லையா. சோ அப்ப இதுவும் 2 தான். சோ அப்ப அதுல இருந்து என்ன சொல்லலாம்? ஏவோட அணித்தரம் a by b யோட அணித்தரமும் சமம். ஆனா மாறிகளின் எண்ணிக்கையை விட சின்னது. மாறிகளின் எண்ணிக்கையை விட சின்னது இல்லையா. சோ அதனால லெஸ் தென் மாறிகளின் எண்ணிக்கை. ஏன்னா மாறிகளின் எண்ணிக்கை 3. சோ அதோட கம்மி தானே இது. சோ அதனால சொல்லியிருக்கோம். சோ எனவே இத்தொகுப்பானது ஒருங்கமை உடையது மற்றும் எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும். எனவே இத்தொகுப்பானது எண்ணிக்கையற்ற ஒருங்கமை உடையது மற்றும் எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும். எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும். புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? சரி. அது மட்டும் இல்லாம இது ஒரு சாராவாரி குடும்பத்தை சார்ந்ததுன்னு கடைசியில ஒரு பாயிண்ட் எழுதிருங்க. சரியா? ஏன்னா இந்த லாம்டா மியூ இதை வச்சு அந்த 3 சொல்லிருக்கோம்ல, அதனால இது ஒரு சாராவாரி குடும்பத்தை சார்ந்ததுன்னு போட்டுருங்க. சரிங்களா? ஓகே. சோ இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த கேள்வியில? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சோ நான் திருப்ப சொல்றேன், இந்த கேள்வியில ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சரி. சோ சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அதே மாதிரி இந்த கேள்வி மாதிரியே
சாரி 1.6ல 2வது மற்றும் 3வது கேள்வியே இருக்கு. சோ அதை நீங்க போட்டு பாத்துடணும். சரியா? ஓகே. சோ இதே மாதிரி மாடல் தான். சரிங்களா? சோ அந்த கேள்வி கையோட போட்டுட்டு எனக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சோ போட்டுட்டனாலும் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அப்பதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போவேன். சோ இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும் தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. சோ இதை முடிச்சுட்டு வாங்க. அடுத்தது நம்ம ரெண்டு கொஸ்டின் பார்த்தாலும் சரி, நான் தெளிவா பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே. சோ இந்த வீடியோ முடிச்சிட்டு சொல்லுங்க, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே பாய். ஓகேடா, நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.